அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் JSO சால்வ்டு கொஸ்டின் பேப்பர் 2019, அதாவது ப்ரீவியஸ் ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் எக்ஸாமோட சால்வ்டு கொஸ்டின் பேப்பர். அப்போ இந்த ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸரில் கொஸ்டின் எப்படி கேட்டுக்கிறாங்க, எப்படி கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி கேட்டுக்கிறாங்க, எப்படி சால்வ் பண்ணுறது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். half-life period of a second order reaction is என்ன கேட்டுக்கிறாங்க? T half கேட்டுக்கிறாங்க. இப்போ T half for second order dependent on initial concentration of the reactant, independent of the initial concentration of the reactant, directly proportional to the rate constant, time independent of the initial concentration of the initial concentration. அப்போ இது எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது என்ன, இந்த T half தெரியணும். இப்போ T half ஃபார் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ இந்த T half கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் இருக்குது, ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஜென்ரல் ஃபார்முலா அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் அந்த ஜென்ரல் ஃபார்முலா. T half இஸ் ஈக்குவல் டு 1/n-1k 2n-1 இதில் வந்து A0 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அப்போ A0 பவர் n-1. அப்போ இந்த nங்கிற இடத்துல இப்போ செகண்ட் ஆர்டர்னால் இதில் செகண்டு போட்டால் போதும், இதில் செகண்டு போட்டால் போதும், இதில் செகண்ட் போட்டால் போதும், நமக்கு வரக்கூடியதான் ஆன்சர். அப்போ தேர்ட் ஆர்டர்னால் என்ன, இந்த n இருக்கிற இடத்துல 3 போட்டுக்கிடுங்க, இங்கேயும் 3, இங்கேயும் 3. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூஸ் போட்டாச்சுன்னா ஈஸியாக இந்த T half கிடச்சிடும். இப்போ நமக்கு வேண்டியது என்ன, இந்த செகண்ட் ஆர்டர், இந்த T half ஃபார் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ நாம் இந்த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இதே ஃபார்முலாவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த எண்ணுக்கு பதிலாக 2 போட போகிறோம். பாருங்க அப்போ, ஸோ 1/2-1k போட்டாச்சா, எண்ணுக்கு பதிலாக k போடுறோம், எண்ணுக்கு பதிலாக 2 போட்டுக்கிறோம். அடுத்தது 2/2-1 by A0 2-1 போட்டாச்சா. அப்போ என்ன வருது பாருங்க, அப்போ 1/1k 2-1 ஒன்று தானே, 1 போட்டாச்சு. அடுத்தது இங்கே பவரில் என்ன இருக்குது, இப்போ 2/2-1 1 2/1 டிவைட் பை A0 2-1 1 போட்டாச்சா. அதுக்கப்புறம் என்ன வேல்யூ வருது பாருங்கள். ஸோ 1/k 2/1 2 தான், அப்போ 2-1 டிவைட் பை A0. இப்போ 2-1 1 தானே. ஓகே, அப்போ ரிமைனிங் என்ன தான் இருக்குது, அப்போ 1/k A0. அப்போ A0ங்கிறது என்ன, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அப்போ நம்ம பார்த்தது என்ன, செகண்ட் ஆர்டர். பாருங்கள், அப்போ இந்த செகண்ட் ஆர்டருக்கு என்ன வேல்யூ வருது பாருங்கள். அப்போ T half is equal to 1/k A0. அப்போ இங்கே A வந்து ஸ்மால் லெட்டரில் போட்டுக்கிறோம், இங்கே A வந்து கேபிட்டலில் இருக்குது, அவ்வளோதான். இப்போ இதில் A0ங்கிறது என்ன, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அப்போ இந்த T half ஃபார் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன், நமக்கு இங்கே என்ன இருக்குது, அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இருக்குதா. அப்போ பாருங்கள், ஆப்ஷனில் பாருங்கள். அப்போ இந்த half life ஃபார் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் டிபெண்ட் ஆன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டண்ட். நமக்கு இருந்ததா, T half வந்து inversely proportional to the initial concentration. So, அப்போ ஆப்ஷன் A is the correct answer. இப்போ அடுத்து இப்போ இன்டிபெண்டன்ட் கொடுத்துக்கிறாங்க, அது கிடையாது. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கொடுத்துக்கிறாங்க, கிடையாது. அதாவது நமக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதுக்கப்புறமா டைம் இன்டிபெண்டன்ட் ஆஃப் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், அப்போ இதுவும் கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கப்புறமா இந்த ஹாஃப் லைஃப் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், அதுவும் நம்ம இதில் கொடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A divided by 2k. ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு பாருங்கள், T half is equal to 0.693/k. இது வந்துட்டு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இது நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது இந்த தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு அந்த எண்ணுக்கு பிறகு 3 போடணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எண்ணுக்கு பிறகு நம்ம என்ன போட்டுக்கணும், இதில் 3 போட்டுக்கிறோம். ஸோ அதே போல் 2/3-1 இங்கே A0 3-1. நமக்கு என்ன வரும், 3-1 2, அப்போ 2² -1 போட்டாச்சு. இங்கே நமக்கு 3-1 2 போட்டாச்சா, கீழே வந்து 3-1 2, அப்போ A0 2. அப்போ அடுத்தது என்ன, 4 2/2 4 4-1 3 போட்டாச்சு, A0² போட்டாச்சு, கீழே 1/2k போட்டாச்சு.
அப்போ T half is equal to 3/2k A naught square. இது வந்து T half for third order reaction. இப்போ செகண்ட் ஆர்டருக்கு நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணிட்டோம். என்ன வந்தது நமக்கு T half is equal to 1/k A naught. முடிஞ்சு போச்சா? இப்போ ஈஸியாக நெஞ்சிடலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் இன் பியூர் ஸ்டேட்டா. சிலிக்கானும் ஜெர்மானியமும் பியூர் ஸ்டேட்டில் எப்படி இருக்குது? நான் கண்டக்டரா, குட் கண்டக்டர்ஸா, மெட்டாலிக் கண்டக்டர்ஸா, மெட்டாலிக் காம்ப்ளெக்ஸஸா? அதாவது ஆக்சுவலாக இந்த சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம்னு பார்த்தீங்கன்னா நான் கண்டக்டர்ஸ் இன் பியூர் ஸ்டேட். இப்போ பியூர் ஸ்டேட்டில் அது வந்து கரண்ட் கண்டக்ஷன் பண்ணாது. அப்போ எப்போ தான் அது கண்டக்ஷன் பண்ணும்? when we are adding impurities. இப்போ இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணும்போது தான் அது என்ன செய்யும்? இந்த கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். இப்போ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதில் வந்துட்டு 2 டைப் சொல்லுவோம், N டைப் அதுக்கப்புறமா P டைப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பியூர் ஸ்டேட்டில் இது வந்து இந்த நான் கண்டக்டர்ஸ், மின் கடத்தா பொருள். இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்? உங்களுக்கு வந்துட்டு இந்த கரண்ட்டை கடத்தும். அப்போ அதில் வந்து நமக்கு ஒன்று அதுக்கு அடுத்த குரூப்பில் உள்ளதை நம்ம இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணுவோம், இல்லைனா அதுக்கு முந்தின குரூப்பில் உள்ளதை இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நமக்கு N டைப் கிடைக்கும், அதே போல் P டைப்பும் நமக்கு கிடைக்கும். அடுத்தது இன் போலார் சால்வெண்ட்ஸ் த சால்ட் எஃபெக்ட் இஸ் யூஸ்வலி. போலார் சால்வெண்ட்ஸ் த சால்ட் எஃபெக்ட் பாருங்கள், நில், அது மாடரேட்டு, மச் ஹையர், மச் லோவர். இப்போ எந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது நம்ம தமிழில் பார்த்துடலாம். ஸோ முனைவுற்ற கரைப்பான்களில், முனைவுற்ற கரைப்பான்கள்னா என்ன? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த போலார் சால்வெண்ட்ஸில் இந்த சால்ட் எஃபெக்ட் இஸ், உப்பு விளைவு எவ்வாறு அமையும்? ஆக்சுவலி இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் மச் லோவர், மிக குறைவாக இருக்கும். அப்போ நான் போலார் சால்வெண்ட்ஸில் எப்படி இருக்கும்? நான் போலார் சால்வெண்ட்ஸில் அந்த சால்ட் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும், மச் ஹையர். இப்போ போலார் சால்வெண்ட்ஸில் மச் லோவர், இந்த நான் போலார் சால்வெண்ட்ஸில் மச் ஹையராக இருக்கும். அப்போ இந்த சால்ட் எஃபெக்ட் அப்படின்னா என்ன பாருங்கள். The rate of the reaction can be altered by the presence of non-reacting. இப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இருக்குது, அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகுது எப்படி? இந்த நான்-reacting ஆர் inert ionic species in the solution. அப்போ அதில் நான்-reacting species ஏதாவது கடந்தாலோ இல்லை inert ionic species ஏதாவது இருந்தாலோ அதனால் என்ன ஆகும்? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன பாருங்கள். ஸோ திஸ் எஃபெக்ட் இஸ் ப்ரொஃபவுண்ட், அதிகமாக இருக்கும். திஸ் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் எப்போ? when the reaction takes place between ions even at low concentration. அப்போ லோ கான்சன்ட்ரேஷன் இந்த மாதிரி நான் ரியாக்டிங் ஸ்பீசியஸ் இருந்துச்சுன்னா அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ரொம்பவே பாதிக்கப்படும். அப்போ பாருங்க, ஸோ திஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சார்ஜ் ஸ்பீசியஸ் ஆன் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ரெஃபர் டு அஸ் சால்ட் எஃபெக்ட். அப்போ சால்ட் எஃபெக்ட் நான் புரிஞ்சிருச்சா? அப்போ அதாவது நான் ரியாக்டிங் ஸ்பீசியஸ் ஒரு சொல்யூஷனில் இருக்குது, அப்போ அதனால் எந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்போ அதுக்கு பேர் தான் இந்த சால்ட் எஃபெக்ட். அப்போ அதில் வந்து 2 டைப்பு, பிரைமரி சால்ட் எஃபெக்ட் வந்து ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா செகண்டரி சால்ட் எஃபெக்ட் இருக்குது. அப்போ இங்கே போலார் சால்வெண்ட்ஸில் என்ன ஆகும்? கண்டிப்பாக அந்த நான் ரியாக்டிங் ஸ்பீசியஸ் வந்துட்டு உங்களுக்கு ரியாக்ட் ஆகிரும். பட் இதே போல் இந்த நான் போலார் சால்வெண்ட்ஸில் அது இன்னும் அதிகமாகும். அப்போ சால்ட் எஃபெக்ட் அங்கே வந்து அதிகமாகும், போலார் சால்வெண்ட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு கம்மியாகும். ஸோ இங்கே வந்து மச் லோவர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Who is the first scientist who took the human portrait by light? Who is the first scientist who took the human portrait by light? Grotius Theodor von Stark Johans, Draper John William, Einstein. அதாவது ஒளியால் மானுட ஓவியத்தை எடுத்த முதல் விஞ்ஞானி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராப்பர் ஜான் வில்லியம். இவர் தான் என்ன பண்ணுறாரு? இந்த லைட்டை வச்சு ஹியூமன் போர்ட்ரேட்டை எடுக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஒன் ஃபார் எ தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்தோம், இப்போ அடுத்ததாக பாருங்கள் தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேட்டுக்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும்? அந்த ஜென்ரல் ஈக்குவேஷனை அப்படியே எழுதணும் பாருங்கள். அப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பாருங்கள், T half is equal to 1/A, T half is equal to 0.693/K, T half is equal to 1/A square, T half is equal to 1/A cube. அப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள்.
அப்போ அந்த ஜென்ரல் ஈக்குவேஷனுக்கு என்ன? ஜென்ரல் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிவிடலாமா? பாருங்கள், t half is equal to 1 by n minus 1 k 2 power n minus 1 minus 1 divided by a naught n minus 1. அப்போ அந்த n இருக்கிற இடத்துல 3 கொண்டு போடுங்க. 3 போட்டாச்சா? இங்கேயும் நம்ம 3 போட்டாச்சு, இங்கேயும் 3 போட்டாச்சு. இப்போ என்ன வருது? அப்போ கீழே வந்து 2k, மேலே பாருங்கள் 2 ஸ்கொயர் மைனஸ் 1, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் 1 வருதா? அப்போ 2 நம்ம போட்டாச்சா? 2 போட்டாச்சு. 1 by 2k 3 by a naught ஸ்கொயர். அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்? 3 by 2k மொத்தமாக எழுதிடலாமா? 3 by 2k எழுதியாச்சு. இங்கே என்ன இருக்குது? a naught ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நமக்கு இதுதான் வந்து t half for third order reaction. ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஆப்ஷனில் பாருங்கள், t half is equal to 1 by a கொடுத்துக்கிறாங்க, 0.693 by k கொடுத்துக்கிறாங்க, 1 by a cube இருக்குது, 1 by a ஸ்கொயர் இருக்குது. இப்போ நமக்கு இங்கே இருக்குது என்ன? 1 by a ஸ்கொயர் இந்த இருக்குல்ல, 1 by a naught ஸ்கொயர். அப்போ 1 by a ஸ்கொயர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. இப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.